நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Yeah, Inspector. That's great. That's great. வண்டியோட parts? Oh, fantastic. Thank you so much. Oh, okay. Thanks again. என்ன சொன்னீங்க நீங்க? நான் திருடியா? எப்படி உங்களால இப்படியெல்லாம் பேச முடியுது? ஏன்னா உனக்கு மட்டும் தான் இந்த மாதிரி ஐடியாலாம் வரும். இப்போ உங்களால பணம் கொடுக்க முடியாதா? அது என்னன்னா எங்க மாப்பிள்ளை இங்க வந்திருக்காரு, அதனால செலவு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. சரி, அப்படின்னா நான் அடுத்த மாச கணக்குலயும் இதையும் நான் சேர்த்துக்கிறேன். ஆனா இன்னைக்கு வாங்கின பொருளுக்கு நீங்க பணம் தரணும்ல. பகவானே கிருஷ்ணா. ஹனி, இன்னைக்கு மதிய சாப்பாட்டுக்கு நாம என்ன செய்யறது? வீட்டுல மளிகை சாமான்லாம் தீந்து போயிடுச்சு. அப்புறம் அந்த மிச்சம் இருந்த பணத்தையும் மாப்பிள்ளை ஆர்டர் பண்ண சாப்பாட்டுக்கு கொடுத்துட்டோம்ல. இத பாருங்கப்பா, இன்னைக்கு சாயந்தரத்துக்கு தேவையான பொருளை மட்டும் கொடுத்துருங்க. இவ்வளவு செஞ்சிருக்கீங்க, அதையும் செஞ்சிருங்களேன். இல்லங்கம்மா, போன மாசமே நீங்க பணம் தர வேண்டியது இருக்கு. அப்புறம் நான் என் ஓனருக்கு என்ன பதில் சொல்ல வேண்டியிருக்கும்? ஒரு நிமிஷம் இருங்க அண்ணி, ஒருவேளை அடமான வைக்கிறதுக்கு ஏதாவது இருந்திருந்தா. நான் இப்ப வரேன். கொஞ்சம் இருப்பா, ஏதாவது ஏற்பாடு செய்ய முடியுமான்னு பாக்குறேன். அப்படின்னா கடைக்கு வந்து அப்புறமா பொருளை வாங்கிக்கங்க. சார், இந்த ஏசி எங்க பொருத்தணும்? தம்பி, கூலர் கொஞ்ச நேரத்துல வந்துடும். அண்ணி, பரவாயில்ல விடுங்க. அவருக்கு இந்த மாதிரிலாம் இருந்து பழக்கம் இருந்திருக்காதுல்ல. ஓ, சாப்பாடு வந்துச்சா? நீங்க ஏன் ஐயோ கூப்பிடுங்க? வேண்டாம், நான் காசு தரேன். உங்ககிட்ட இருந்து நாங்க எப்படி பணம் வாங்க முடியும்? ஒரு நிமிஷம், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். அண்ணி, நான் கொஞ்சம் மார்க்கெட் போயிட்டு வரேன். ஆ, அம்மா, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வரேன். இல்ல ஸ்ருதி, நானே போயிட்டு வரேன். வாப்பா, வா வா வா, எல்லாத்தையும் கொண்டு வா. ஏ, என்ன இது இவ்வளவு பொருள் கொண்டு வரீங்க? அம்மா, நீங்க மளிகை கடைக்காரரை வர சொன்னீங்களா? இல்லையேம்மா. அம்மா, இந்த பொருள் எல்லாத்தையுமே சமயக்கட்டுல வைக்க சொல்லுவா. அட கடவுளே கிருஷ்ணா, இதெல்லாம் எதுக்கு? நீதான் கேட்டதுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டியே, அதுக்குள்ள இது எப்படி வந்தது? இதெல்லாம் நான் தான் ஆர்டர் பண்ணேன். இதெல்லாம் கொண்டு போய் கிச்சன்ல வைங்க. சரிங்க சார். சார், கிச்சன்ல இடமே இல்லையா சார்? அப்படின்னா அதை இங்கேயே வைங்க, நாங்க அப்புறமா எடுத்து உள்ள வச்சுக்கிறோம். இங்க கொண்டு வாங்கப்பா. இத பாருங்க, நீங்க ஆபீஸ் போனீங்கல்ல, உங்க பில் கிளியர் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சார். தேங்க்யூ சார். என்னம்மா இதெல்லாம்? அஸ்வின் தம்பி, இதெல்லாம் வாங்கணும்னு உங்களுக்கு என்ன அவசியம்? ஏன் இதெல்லாம் ஏன் நான் பண்ணக்கூடாது? நான் இந்த வீட்டு மாப்பிள்ளை. இருந்தாலும் தம்பி, இவ்வளவு எதுக்கு? இந்த பாருங்க, நான் தான் நிறைய சாப்பிடுவேனே, நீங்க வேற நிறைய சமைச்சு கொடுக்குறீங்க. சரிங்க தம்பி, உங்களுக்கு ராத்திரி சாப்பாட்டுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, பண்ணித்தரேன். நார்மலா எது இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா ஆரோக்கியமான சாப்பாடு மட்டும் வேண்டாம். ப்ளீஸ் ஆண்டி. சரிங்க தம்பி. இப்பவாது அம்மானை கூப்பிடுங்களேன். நீங்க இந்த வீட்டு மாப்பிள்ளைன்னு உங்க வாயால சொன்னீங்கல்ல, எங்களுக்காக இதையெல்லாம் நீங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இப்பவாது அம்மானை கூப்பிடலாம்ல. அத்தைய மட்டும் நீங்க அத்தனை கூப்பிடுறீங்க, ஏன் அம்மானு கூப்பிட மாட்டேங்கிறீங்க? அம்மானு கூப்பிடுங்களேன்.
Just shut up. எனக்கு அம்மா கிடையாது. அம்மா எப்போ இறந்துட்டாங்க. அஸ்வின் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன். எப்ப பார்த்தாலும் அவரை நீ தொந்தரவு பண்ணிட்டே இருக்க. முதல்ல வேணான்னு சொன்னல, எதுவும் சொல்லாதன்னு அப்பவே சொன்னல. அடடா என்ன ஸ்ருதி இது, ஏற்கனவே மாப்பிள்ளைக்கு இந்த வீட்டு பழக்க வழக்கம் தெரியாம குழம்பி இருக்காரு, அது போதாதுன்னு இது வேறயா? எப்ப பார்த்தாலும் அவரை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு என்னதான் பிரச்சனை? என்னங்க? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. உங்க மனசை நான் ரொம்ப காயப்படுத்திருக்கேன்னு புரியுது. ஆனா அந்த மாதிரி செய்யணும்னு நான் நினைச்சு செய்யல. ஸ்ருதி போதும். நீ சொன்ன வார்த்தையால நான் எவ்வளவு தூரம் ஹர்ட் ஆயிருக்கேன்னு உனக்கு சொன்னா புரியாது. அதனால புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்லாத. என்ன நீ எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியவே தெரியாது. ஏற்கனவே உனக்கும் உன் ஃபேமிலிக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். என்ன மாதிரி ஆளுங்களாம் இப்படிதான் வாழ்றாங்க. எங்க வீடு உங்களுக்கு பிடிக்கலங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனா எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ஆளுங்க இப்படிதான் இருப்போம். எங்க கரண்ட் போயிடுச்சுன்னா கதவையும் ஜன்னலையும் திறந்து வச்சுட்டு தான் நாங்க தூங்குவோம். ஒவ்வொரு மாசமும் நாங்க பட்ஜெட் போட்டு தான் பொருள் வாங்குவோம். எங்களை மாதிரி ஆளுங்க வீட்டுல தண்ணி நின்னு போறதுலாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல. நாங்க இதுலயே வாழ கத்துக்கிட்டோம். உங்களை மாதிரி நாங்க பணக்காரங்க இல்ல. பணத்தால உலகத்தையே வாங்க முடியும் நாங்க நினைச்சது இல்ல. ஸ்ருதி, நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வரல. உங்களுக்கு என் மேல கோவங்கிறது எனக்கு புரியுது. நீங்க சொல்றது சரிதான். ஆனா நானும் உங்க மேல நிறைய விஷயத்துக்காக கோவமா இருக்கேன் மிஸ்டர் அஸ்வின். என்னோட கோவத்துக்கும் நிறைய காரணம் இருக்கு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் உங்க மேல இருக்கிற கோவத்தை உங்க வீட்டுல இருக்கிறவங்க மேல நான் காட்டினதே இல்லை. இனிமே அப்படி பண்ணவும் மாட்டேன். தெரியாம கூட அப்படி ஒரு தவறு நான் பண்ண மாட்டேன். ஆனா நீங்க ஒரு தடவை இல்ல, எத்தனையோ தடவை ஸ்ருதி, அடக்கடவுளே. ஏ ஸ்ருதி நில்லு. ஆமா, எங்க கிளம்பிட்ட? உள்ள என்னாச்சுமா? ஒண்ணும் இல்லம்மா, அப்பாவை கொஞ்ச நேரம் வெளியில கூட்டிட்டு போலான்னு பார்த்தேன்.
காட், உண்மையிலேயே இது ரொம்ப ஃபார்ச்சுனேட்டான விஷயம். நான் என்ன சொல்றேன்னா, உடனே ஒரு டிடெக்டரை பிடிச்சு அவங்கள போட்டோ எடுத்தா ஐயோ, அதுக்குள்ள போன உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கு? கொஞ்சம் இரு, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். ஹலோ, ஹாய், பாய் பாய். கிளிக் கிளிக்னு எங்க இருந்து சத்தம் வருது? எங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையே. என்ன சத்தம் அது? Who are you? ஒருவேளை டேரிங் இருந்தா என் பேரண்ட் முன்னாடி வந்து நின்னு காட்டுங்க பாப்போம். ஹலோ, ஹாய், பாய் பாய். சித்தி, நீதான் நபி. பப்ள குட்டி, நீ என்ன எந்த அளவுக்கு சேக்ரெட் பண்ணிட்டேன்னு தெரியுமா? ஹலோ சித்தி, சீக்ரெட் கிடையாது. அதேதான். ஷேம் டு ஷேம். இப்ப எதுக்கு நீ என்ன போட்டோ எடுத்துட்டு இருந்த? உங்களை நான் போட்டோ எடுக்கணும் தான் அப்படி பண்ணேன். எதுக்கு? நான் இந்த போட்டோலாம் வச்சு ஃபேமிலி ட்ரீ ரெடி பண்ண போறேன். ஃபேமிலி ட்ரீ அப்படின்னா குடும்ப மரம் தானே? என்ன பப்ளி, இவங்க எல்லாரையும் மரத்துல ஏற சொல்ல போறியா என்ன? என்ன பத்தில நீ கவலைப்படாத. நான் டைட்டிங் இருக்கிறதுனால மரத்துல ரொம்ப ஈஸியா ஏறிடுவேன். ஆனா அத்தம்மா, இந்த ஏஜ்ல அவங்க கீழே ஃபால் ஆயிட்டா என்ன ஆகுறது? ஓ சித்தி, எனக்கு ஃபேமிலி ட்ரீ ப்ராஜெக்ட் கொடுத்திருக்காங்க. வீட்ல இருக்கிறவங்களோட பிக்சர், அவங்களோட டேஸ்ட், அவங்களோட ஹாபி, அவங்கள போட்டோ எடுத்து ஆல்பம் ஒட்டணும். ஆல்பம்? ஐ லவ் ஆல்பம். பப்ளி, நான் இப்பவே போய் Dress மாத்திட்டு நல்ல பியூட்டிஃபுல்லா திரும்பி வரேன். இப்போ வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ. அம்மா கரிமா, இந்த தேனை புடி. இத வச்சு ஸ்வீட் ஏதாவது பண்ணிடு. தேன்ல ஸ்வீட் பண்ணா அஸ்வின் தம்பிக்கு எதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். என்ன, உண்மைதானே? சரிங்க அண்ணி. ஆனா நான் சமைக்கிற சமையல்லாம் அவருக்கு பிடிக்குமா இல்லையா? நீ எப்பவும் இப்படித்தான். ஏன் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிற? நானே போய் அவரை கூப்பிடுறேன். இந்த ஸ்ருதி கிட்ட சொன்னா அவ கூப்பிட மாட்டா. அதனாலதான் நானே போறேன். சரிங்க அண்ணி. பப்ளி, ரெடி, ஸ்டடி, கோ, கம் ஆன். லட்சுமி, ஸ்மைல். அட, ஹலோ, ஹாய், பாய் பாய். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பொருள் கூட. நீ என்ன போட்டோ எடுக்க மறந்துட்டிய பப்ளி. இங்க வா, வந்து உட்காரு. இதுதான். எங்க 2 பேரையும் போட்டோ எடுங்க. கரிமா, சொல்லுங்க நீ. அஸ்வின் தம்பி அவரோட ரூம்ல இல்லையே. எங்க போயிருப்பாரு? ஐயோ அண்ணி, ஒருவேளை கோவப்பட்டு எங்கேயாவது போயிட்டாரா? இந்த ஸ்ருதி இருக்காளே, எதை பத்தி யோசிக்காம வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கா. இப்போ என்னாச்சு பாருங்க. என்ன பண்றது அண்ணி? ஒண்ணும் புரியலையே. காத்துக்கிட்டு தான் இருக்கணும். அவர் வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு தான் இருக்கணும். என்ன பண்றது? இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு சமைச்சதெல்லாம் ஆறி போயிடும். ஐயோ கிருஷ்ணா, ஏன் இப்படி சோதிக்கிற? எனக்கு உங்களோட போட்டோ ஒன்னு வேணும், உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தோட. ஆனா என்னோட ஃபேவரட் இப்ப என்கிட்ட இல்லையே. என்ன பண்ணலாம்? கிடைச்சிட்டாங்க. இப்ப நீ கிளிக் பண்ண. பிரியா, கொஞ்சம் ரைட்டுக்கு வாங்க. இன்னும் கொஞ்சம் ரைட்டுக்கு வாங்க. இது ஃபேமிலி ட்ரீக்காக. இது ஃபுல் ஃபேமிலி போட்டோ. பிரியா, கொஞ்சம் லெஃப்ட்டுக்கு வாங்க. இன்னும் கொஞ்சம் லெஃப்ட்டுக்கு வாங்க.
தேங்க்யூ மிஸ் பே. இத்தனை போட்டோ எடுத்திருக்கல, எங்க காட்டு பார்க்கலாம். எனக்கு காட்டு. இல்ல, முதல்ல ஃபேமிலி ட்ரீ ரெடி பண்ணனும், அப்புறம் பாருங்க. பக்கா? பக்கா. ஆல் ரைட். இப்போ டீ கொடுக்கவா? இப்ப வேணாம். இல்ல கொஞ்சமாவது இப்ப கொடுக்கலாமே. வேண்டாமா அஸ்வின் தம்பி. அட கடவுளே கிருஷ்ணா, இன்னும் வேற என்னென்னமெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இல்ல அத்த, அது வந்து பானிபூரி. வர்ற வழியில கடை பார்த்தேன், அதான் வாங்கிட்டு வந்தேன். ஆனா தம்பி, இதெல்லாம் இப்ப எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க? இல்ல வேணும்னா வீட்ல நானே பண்ணி கொடுத்துருப்பேனே. எதுக்காக வேஸ்டா கடையில வாங்கிட்டு வந்தீங்க? ஐம் சாரிங்க அத்த. சாரி ஆண்டி. இல்ல இல்ல, நீங்க மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, வீட்ல அது இதெல்லாம் வந்து இதுக்காக நான் சாரி சொல்லல. முதல்ல நான் இவ்வளவு தூரம் கோவப்பட்டிருக்கவே கூடாது. ஸ்ருதி அப்ப சொன்னது உண்மைதான். ஸ்ருதியை பத்தி ஆனா- விடுங்க. உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ, என்ன பண்ணணும்னு தோணுதோ அப்படியே இருங்க. உங்களுக்கு ஆண்டின்னு கூப்பிடணும்னு நினைச்சதுன்னா அப்படியே கூப்பிடுங்க. அது ஆக்சுவலி நான் யாரையும் அம்மான்னு கூப்பிட மாட்டேன். ஒருவேளை நான் சொன்னதுனால உங்களுக்கு ஹர்ட் ஆயிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி. நீ எந்த விதத்திலயும் நீ எங்க மனசை காயப்படுத்தல. உனக்கு எப்படி கூப்பிட தோணுதோ அந்த மாதிரியே கூப்பிடு, சரியா? நாங்க எதுவும் நினைக்க மாட்டோம். தேவையில்லாம மனசை போட்டு கஷ்டப்படுத்திக்காத. ஆமாப்பா, உனக்கு எப்படி கூப்பிடணும்னு தோணுதோ அப்படியே கூப்பிடு, அதுவே போதும். ஆ நீங்க என்ன எப்படி கூப்பிட்டாலும் அதனால ஒண்ணும் நம்ம உறவு மாற போறது இல்லையே. ஆமா ஆமா, ஸ்ருதி சொன்னத மனசுல வச்சுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது தம்பி. இங்க பாருங்க, அவ எப்பவும் இப்படித்தான் பேசிக்கிட்டு இருப்பா. அதனாலதான் நாங்க ஸ்ருதிக்கு வேற பேர் வச்சிருக்கோம், மகாராணி அம்மான்னு. பானிபூரியா? ஹாய் பானிபூரி. இப்பதான் நினைச்சிட்டு இருந்தேன், கார சாரமா ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஸ்ருதி. கொஞ்சம் காரம், கொஞ்சம் இனிப்பு, கொஞ்சம் கசப்பு. ஏ ஸ்ருதி, இதெல்லாம் வாங்கிட்டு வந்தவங்களுக்கு முதல்ல நன்றிய சொல்ல கத்துக்க. அஸ்வின் தம்பிக்கு சொல்லு. அட கடவுளே, எல்லாத்தையும் கீழே போட்டியா? இங்க பாரு, அஸ்வின் தம்பிக்காக நாங்க என்னென்ன பண்ணிருக்கோம் தெரியுமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உட்காருங்க உட்காருங்க. ஆ அஸ்வின் வாங்கிட்டு வந்த பானிபூரி இதை நான் சாப்பிட மாட்டேன். ஆனா நான் சாப்பிடலன்னா அவர் ரொம்ப கோவப்படுவாரே. நான் ஓவரா பண்றேன்னு நினைச்சு பாரு. பேசாம ஒண்ணு சாப்பிடலாம். என்ன ஸ்ருதி, என்ன யோசிக்கிற? ஏன் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்க? சாப்பிட ஆரம்பி. இல்ல அத்தை, எனக்கு ஒண்ணு வேணாம். அது வந்து என்னால இத சாப்பிட முடியாது. கொஞ்சம் காரமா, கொஞ்சம் இனிப்பா, நல்லா கர கரன்னு. இதை சாப்பிட்டா எனக்கு ஏதாவது ஆயிடும்னு தோணுது. அது வந்து இல்ல, எனக்கு வேண்டாம். சரி சரி, ஒண்ணு வேணா சாப்பிடுறேன். ஒண்ணு சாப்பிட்டா ஒண்ணு ஆகாதுல்ல.